விளம்பர திமுக அரசு சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியை பறித்து 4 மாதங்களுக்கும் மேல் ஆவதால் வாழ வழியில்லாமல் தவிப்பதால் மீண்டும் ஒப்பந்த தூய்மை பணியை வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் 27வது நாளாக சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். சென்னையில் தொடர்ந்து 27வது நாளாக தூய்மை பணியாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அதிகாரிகள் யாராவது சந்தித்தார்களா? உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் என்ன? கூடுதல் விவரங்கள். தூய்மை பணியாளர்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவில் அவருடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இது முதல் நாளோ 2வது நாளோ அல்ல, கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி LTUC உழைப்போர் உரிமை இயக்கத்துடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 27வது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்பாக 4 தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார்கள். 15 நாட்களுக்கு மேலாக அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்ததன் காரணமாக உடல்நிலை சோர்வுற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 4 பேர் மீண்டும் புதியதாக துவங்கினார்கள். அந்த புதியதாக துவங்கியதிலும் 2 பேர் உடல்நிலை சோர்வுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் 2 தொழிலாளர்கள் இன்னமும் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவர்கள் கேட்பதெல்லாம் வேறு ஒன்றோ இல்லை, அதாவது மாவட்ட ஆட்சியர் பதவியோ அல்லது மருத்துவரோட பதவியோ அல்லது மின்சார வாரியத்துடைய உயர் பதவியோ இந்த மாதிரியான பதவிகளெல்லாம் கேட்கவில்லை. 20 ஆண்டுகளாக சென்னையை தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மை பணியை தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த தூய்மை பணியை அரசு நாங்கள் செய்து வந்த NULM தொழிலாளர்களுடைய அந்த பணிதான் கேட்கிறோம். அதை மீண்டும் அரசு வழங்க வேண்டும். தனியாருக்கு இந்த தூய்மை பணியை தாரை வார்க்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 7வது மாதம் 31ஆம் தேதியுடன் இவர்களுக்கெல்லாம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த பணி கிடையாது. தனியார் ராம்கி நிறுவனம், ஆந்திரா நிறுவனத்திடம் சென்று பணியாற்றுங்கள் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் சென்னை மாநகராட்சியில் இவர்களுக்கு கொடுத்த ஊதியம் என்பது வேறு. ஆனால் தனியாரிடம் செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 ரூபாய் குறைவாக கிடைக்கும். ஆகவே தனியார் மயப்படுத்துவதை எதிர்த்தும் தங்களுடைய வேலையை மீண்டும் வழங்க கோரியும் அவருடைய உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நம்மிடையே பேசுவதற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் கேட்கலாம். தொடர்ச்சியா இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுத்து வரீங்க. இந்த நேரத்துல அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்க வேலை எங்களுக்கு வேணும். இது முதலமைச்சர் தலையிட்டு பேசணும், இல்லைன்னா எங்க போராட்டம் தொடரும். எவ்வளவு உடல்நிலை சோர்வுற்ற நிலையிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க இன்னையோட 13 நாள். ஏற்கனவே 4 பெண்கள் இருந்தாங்க. அவங்க 15 நாள் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடல்நிலை இதுவாயிடுச்சு. திருப்பி 4 பெண்கள் நாங்கள் திரும்பி 2வது கட்டமாக உட்காந்தோம். திருப்பி 2 பெண்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்களும் போயிட்டாங்க. நாங்கள் 2 பெண்களும் கடைசி வரைக்கும் எங்கள் பணியில் இருந்தது எங்களுக்கு வேணும். எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். இது எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல. 2000 குடும்பத்துக்கோசம் எங்கள் உயிர் போனால் பரவாயில்ல. எங்கள் போராட்டம் தொடரும். பார்த்திருக்கலாம், உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் 2000 குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறோம் என்று தூய்மை பணியாளர் கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடன் பணியாற்ற நேற்று பல்வேறு இடங்களிலும் போராட்டம் பண்ணி கைதாகியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். நள்ளிரவு வரை பிரச்சனை இருந்தது. இப்பயும் முதலமைச்சர் செவிசாய்க்காமல் இருக்கிறத எப்படி பார்க்கிறீங்க? எங்களை ஒதுக்கப்படுறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டோன்னா, இது 4 மாசமா இந்த போராட்டம் தொடர்ந்து இது 5வது மாசமா தொடர்ந்துட்டு இருக்கு. வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கு. இப்போ நடுத்தெருவில் நிற்கிறோம். நடுத்தெருவில் நாங்கள் இருக்க கூட நாங்கள் ரெடி ஆயிட்டோம். இன்னும் நீங்கள் முதலமைச்சர் தலையிடலைன்னா அப்போ நாங்கள் தூய்மை பணியாளர்கள்னா ஒதுக்கப்பட்டவங்களா? தூய்மை பணியாளர் அடிமட்ட வேலை தான். இந்த வேலையை கூட அவங்க பறிச்சுட்டு எங்களை நடுத்தெருவில் விட்டுருக்காங்கன்னா அப்போ நாங்கள் ஒதுக்கப்பட்டவங்க நாங்கள் நினைக்கிறோம். பார்த்திருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது. தற்காலிக பணியாளர்கள் இருப்பவர்களை நிரந்தரப்படுத்துவோம் என. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பணி நிரந்தரம் செய்யவில்லை, பணியை நீக்கி இருக்கிறார்கள். அதுதான் வேதனைக்குரிய செய்தி. 4-5 மாதங்களாக உணவின்றி, வாடகை கொடுக்க முடியாமல், கல்வி கட்டணங்கள் செலுத்த முடியாமல், உறவினர்களுடைய வீடுகளில் தங்குவதும், ஒருவேளை உணவிற்கே தவிக்கக்கூடிய அளவிற்கு தூய்மை பணியாளர்கள் தவித்திருக்கிறார்கள். இவரெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக நோயில்லாமல் வாழ்வதற்கு சென்னையை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் தான் சென்னையுடைய பூர்வகுடி மக்கள். ஆனால் இவர்களுடைய நிலையே இன்று இப்படிதான் இருக்கிறது. நம்மிடையே பேசுவதற்காக உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய நிர்வாகி இருக்கிறார், கேட்கலாம். நேற்று அவ்வளவு பெரிய பிரச்சனையும் போராட்டமும் பார்க்க முடியுது. இன்னமும் அரசு என்னதான் சொல்றாங்க? ஏன் செவி சாய்க்காமல் இருக்கிறாங்க? இதுல இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை என்னவா இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் தொடர் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் 135 நாளுக்கு மேலே இருக்காங்க.
27 நாட்கள் வந்து உண்ணாநிலை போராட்டம் நடக்குது. 2வது கட்டமாக தோழர்கள் இருந்திருக்காங்க. நிறைய பேர் 6 தோழர்களுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னும் வந்து இந்த தோழர்கள் உறுதியோட எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட கொள்கையில அவங்களோட ஒன்றும் பெருசா கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா எங்களோட பழைய பணி நிலைமை வேணும், எங்களோட மாநகராட்சி பணி வேணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கைகளை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த அரசு இதுக்கு வந்து செவிசாய்க்க மறுக்கிறது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். நேற்று வந்து அவ்வளோ பயங்கரமான போராட்டங்கள் நடந்தது. அப்படின்னா இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து போராட தொடங்கிட்டாங்க. நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எங்கள் உயிரை மாச்சுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு போராட தயாராகிட்டாங்கன்றதுதான் யதார்த்தம். அந்த சூழல் அவங்களை அப்படி தள்ளி இருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தம். நேற்று தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் இருந்தால் எங்களோட உயிரை மாச்சுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி கூட நேற்று கைது செஞ்சு மண்டபத்தில் அடைச்சு வைக்கப்பட்டாங்க. அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் உயிரை வந்து துச்சமா நாம் மதிக்குதா இந்த அரசாங்கம் அப்படின்றது தான் வந்து எங்களோட கேள்வியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆணையர் குமரகுருபனும் இன்னைக்கு IAS கார்த்திகேயனும் இடையில நின்றுட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை முன்னகர விடாம தடுக்கிற விஷயங்கள் வேலைகள் பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் பதவியில இருந்து தூக்கப்படணும். இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேரால வந்து 2000 குடும்பங்கள் இன்னைக்கு தெருவில் நிக்கிறதுன்றதான் யதார்த்தம். அப்படின்னா IAS படிச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்ற இவங்க வந்து லாபம் கொள்ளையா சம்பாதிக்கிறதுக்கு கோடியா கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து இன்னைக்கு இந்த 5வது 6வது மண்டல தூய்மை பணியாளர் விஷயத்துல ஒரு தீர்வுக்கு வராம இருக்காங்க. அந்த வகையில நாங்க வந்து தொடர்ந்து அரசு வலியுறுத்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக வந்து போராட்ட குழுவை சந்தித்து எங்க சங்க நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் சொல்றோம். இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் அது மாதிரி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதுல வந்து தயக்கப்படுறாங்க. எனக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்றத 4-5 மாசமா தொடர்ந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிக்கிற நிலைமை இன்னைக்கு வந்து நேத்து வந்து நாங்க சாக போறோம்னு வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வேற இவங்களோட விஷயங்கள்ல இந்த தமிழக அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நடத்துறதுல என்ன அரசுக்கு சுணக்கம், அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? பேச்சுவார்த்தை நடக்கிறதுல அது அப்ப நாங்க திறந்த மனதோட இருக்கோம். யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுனால திறந்த மனதோட எங்களோட கோரிக்கை இதுதான். ஆனா அரசு வந்து ஏற்கனவே வந்து நாங்க வந்து முன்னாடி வந்து கொள்கை முடிவு அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள்ல கூட இப்ப நேத்து கூட வந்து நைட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த தொழிலாளர்கள் வந்து அரசு முதன்மை செயலாளர் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட பேச்சுவார்த்தைக்கு எந்த ஏற்பாடுமே பண்ணல. அப்படின்னா எங்க முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த முன்னேற்பாட்டையும் வந்து எடுக்கிறதே இல்லை அப்படின்றதான் யதார்த்தம். அதுல என்ன தயக்கம் இருக்குன்றது தெரியல எங்களுக்கு. இப்ப இரட்டை கோரிக்கை இருக்கா இல்ல ஒற்றை கோரிக்கை இருக்கா? ஒற்றை கோரிக்கை தான். எங்களோட ஒற்றை கோரிக்கை என்னன்னா எங்களோட பழைய பணி நிலைமை எங்களுக்கு வேண்டும். 31/7/2025 வரையில் நாங்க என்ன பணி நிலைமையில இருந்தோமோ 1/8/2025 வந்து நாங்க தூக்கி எறியப்பட்டோம். அப்ப 31/7/2025 நாங்க என்ன பணி நிலைமையில இருந்தோமோ அந்த பணி நிலைமை எங்களுக்கு வேணும்ன்றதான் இந்த தூய்மை பணியாளர்களோட ஒற்றை கோரிக்கை. இந்த ஒற்றை கோரிக்கையை அரசு வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நாம் பார்த்திருக்கலாம் இந்த தூய்மை பணியாளர்களுடைய வலியும் வேதனையும் இதே நிலையில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மற்றொரு தூய்மை பணியாளர் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலில் பேச முடியாத ஒரு சூழலும் இருந்து வருகிறார். ஆகவே ஒவ்வொருவராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ICUவில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இனியும் அரசு தாமதிக்காமல் உடனடியாக இந்த தூய்மை பணியாளருடைய விவகாரத்தில் பேச்சுவார்த்தை, எந்த ஒரு பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை தான் தீர்வு என்பார்கள். உலக நாடுகளில் போர் நடந்தால் கூட இரு நாடுகளுடைய தலைவர்களோ நிர்வாகிகளோ அமர்ந்து பேச வேண்டும் என்பார்கள். அதுபோல தமிழர்கள் தமிழ்நாட்டில் சென்னை மாநகரை தூய்மைப்படுத்திய இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அரசு பேச்சுவார்த்தைக்கே வராமல் இருப்பது என்ன ஒரு மனநிலை என்பதுதான் இந்த கேள்வி. ஏன் பேச்சுவார்த்தை நடத்த மறுக்கிறது? அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதில் யார் தடுக்கிறார்கள்? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அரசு இனியும் தாமதிக்காமல் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2000 தூய்மை பணியாளர்கள், 2000 தூய்மை பணியாளர்கள் என்பது 2000 பேர் அல்ல, ஒவ்வொரு வீட்டில் 5 பேர் என்றால் இது 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பத்துடன். ஆகவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.